அவனை வச்சு என்ன சமைக்கலாம் தெரியுமா? என்ன வேணாலும் சமைக்கலாம். வெல்கம் டு சமைக்க போறோம் சீரிஸ். ஒரு கொஞ்ச நாள் டீ கடைக்கு போனா இந்த டீ கேக்க சாப்பிடாம வரவே மாட்டேங்கிறேன். அந்த டீ கேக்க தான் இன்னைக்கு சமைக்க போறோம். அதை சமைக்க தேவையான பொருள் முட்டை 2 எடுத்துக்கலாம், சர்க்கரையும் அக்கறையா எடுத்துக்கலாம், அதுவும் தேவைப்படும். அடுத்து மைதாவை மணமா எடுத்துக்கலாம். அடுத்து பட்டரை எடுத்து வச்சுக்கோங்க, தேவைப்படும். முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு டம்ளர் அளந்து வைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, அது தேவை மெஷர்மெண்ட்டுக்கு. முட்டையை பட்டுன்னு உடைச்சு சட்டுன்னு பீட் பண்றதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, டே வடச்சென்னை 2 கூட வந்துருச்சு, ஆனா உன் வீடியோ கரெக்டா வர மாட்டேங்குது அப்படின்னு. இதுவே கதத்தை ஒதுப்பாரு. சோ இனிமே கன்சிஸ்டன்சியா வரும்னு எதிர்பார்க்கலாம். இன்னும் நிறைய எபிசோட் எல்லாம் ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். அதனால இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஒரு ஃபாலோவை தட்டிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க இந்த வீடியோவை. அதுக்கப்புறம் மைதாவை பாத்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு போட்டேன் மெஷர்மெண்ட். முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், பாலையும் அளவா அளந்து போட்டுருங்க, அப்பதான் கேக்கு கச்சிதமா வரும். அடுத்து என்ன, போட்ட விஷயத்தெல்லாம் கரெக்டா பீட் பண்ண வேண்டியது. முக்கியமான விஷயம், பட்டரையும் பெட்டரா போட்டுருங்க, அப்பதான் கரெக்டா வரும். முக்கியமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிருங்க. அடுத்து முட்டை கவுச்சி வராம இருக்க வெனிலா எக்ஸ்ட்ராக்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிருங்க. பட்டர் சீட் மோல்ட்ல போட்டு நம்ம பொருள் எல்லாம் ஆட் பண்ணிரலாம். அவனையும் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிரலாம். அடுத்து நம்ம பயபுள்ள எடுத்து உள்ள வச்சுட்டு கரெக்டான டைம் வரைக்கும் காத்திருக்கலாம். டைம் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா பயபுள்ள இப்படிதான் இருக்கும். நம்ம கேக்கு கரெக்டா பேக் ஆயிருக்கு. ஆனா என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா, கரெக்டான மெஷர்மெண்ட் இல்லன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ப்ளஃபியா வரல, ஆனாலும் டேஸ்ட் தரமா இருந்துச்சு. சரி ஓகே, அடுத்து என்ன குக் பண்ணலாம்னு சொல்லுங்க.